கண்ணை ஏமாத்தும் குற்றவாளிகள், மூளையை குழப்பும் ரகசியங்கள். இன்னைக்கு வீடியோல 12 மெகா புதிர்கள் காத்துட்டு இருக்கு. கடைசி புதிர் வரைக்கும் உங்களால தப்பிக்க முடியுமா? உங்க துப்பறியும் திறமைக்கு இதோ ஒரு சவால். இந்த 12 புதிர்கள்ல 10க்கு மேல் சரியாக விடை சொன்னால் நீங்கள் ஒரு மேதை. ரெடியா? முதல் பார்வையில யாருமே கவனிக்காத அந்த சின்ன ஆதாரம். தப்பியோடிய கைதியே சரியா கண்டுபிடிங்க பார்க்கலாம். சிறைச்சாலையிலிருந்து தப்பித்த ஒரு ஆபத்தான கைதி மக்கள் நடமாட்டம் உள்ள தெருவில் ஜாலியாக உலாவிக் கொண்டிருக்கிறான். கூர்ந்து கவனியுங்கள். கைதி யார் என்று 10 வினாடிகளுக்குள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். விடை நபர் 1. இடதுபுறம் உள்ள பெட்டியை நன்றாக பாருங்கள். அதில் எஸ்கேப்ட் ராஜு என்று ஒட்டப்பட்டுள்ள தப்பியோடிய கைதியின் போஸ்டரில் இருக்கும் அதே முகம் நபர் 1 உடன் கச்சிதமாக பொருந்துகிறது. டீச்சரோட கண்ணையே ஏமாத்தி பிட்டடிக்கிற அந்த கில்லாடி மாணவி யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? வகுப்பறையில் ஆசிரியர் கண்காணிப்பில் 4 மாணவிகள் தீவிரமாக தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களில் ஒரு மாணவி நேர்மையின்றி ஏமாற்றி தேர்வு எழுதுகிறாள். கூர்ந்து கவனியுங்கள். இந்த 4 பேரில் பிட்டடிக்கிற அந்த மாணவி யாருன்னு 10 வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். விடை அனு. அனுவின் மேஜைக்கு அருகில் இருக்கும் புத்தக அலமாரியை நன்றாக கூர்ந்து பாருங்கள். அதில் அவள் சுருட்டி வைத்திருக்கும் பிட் பேப்பர் தெளிவாக ஒளிந்திருக்கிறது. இங்கே 2 மனைவிகள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களில் ஒருத்தி தன் கணவனை கொலை செய்துவிட்டு அமைதியாக வேலை செய்வது போல் நடிக்கிறாள். மனைவி ஏ குளியல் தொட்டியை துடைப்பத்தால் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். மனைவி பி சுவரில் இருக்கும் கண்ணாடியை துணியால் துடைத்துக் கொண்டிருக்கிறாள். கூர்ந்து கவனியுங்கள். இவர்களில் உண்மையான கொலைகாரி யார் என்று 10 வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். விடை மனைவி பி. ஏனெனில் மனைவி பிக்கு அருகில் தரைப்பாயை சுருட்டி வைத்திருப்பதை பாருங்கள். அதற்குள் தன் கணவனின் உடலை சுருட்டி வைத்து மறைத்திருக்கிறாள். உள்ளே இருக்கும் ஷூ அதை தெளிவாக காட்டுகிறது. 90% பேர் இந்த புதிர்ல கண்டிப்பா தப்பான பதில தான் சொல்வாங்க. உங்களால சரியான அப்பாவை கண்டுபிடிக்க முடியுமா? கூர்ந்து கவனியுங்கள். பூங்காவில் ஒரு தாய் தன் குழந்தையோடு மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கிறாள். அருகில் நிற்கும் இந்த 3 பேரில் ஒருவர்தான் குழந்தையின் உண்மையான தந்தை. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. விடை நபர் 1. ஏனெனில் குழந்தையை பூங்காவிற்கு அழைத்து வர தேவையான குழந்தை வண்டியை அவர்தான் கூடவே கொண்டு வந்திருக்கிறார். 100ல் 99 பேர் இந்த ஆஸ்பத்திரி படத்துல இருக்கிற போலி நர்ஸை கண்டுபிடிக்க முடியாது. உங்க கண்ணுக்கு அந்த விசித்திரமான தவறு தெரியுதா? மருத்துவமனையின் நர்ஸ் ஸ்டேஷனில் 3 நர்ஸ்கள் நிற்கிறார்கள். ஆனால் இவர்களில் ஒரு நர்ஸ் வேடமிட்டு வந்திருக்கும் போலி நபர். இந்த 3 பேரில் மறைந்திருக்கும் போலி நர்ஸ் யார் என்று கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். விடை நர்ஸ் 2. அவரது கழுத்தில் தொங்கும் அடையாள அட்டையை நன்றாக கூர்ந்து பாருங்கள். அதில் ஒரு தாடியுடன் கூடிய ஆணின் புகைப்படம் உள்ளது. அவர் வேறொருவரின் ஐடி கார்டை திருடி நர்ஸ் வேடமிட்டு வந்திருக்கிறார். முதல் பார்வையில யாரும் இதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தில் உள்ள மிகப்பெரிய க்ளூ என்னன்னு தெரியுமா? ஒரு அழகிய கடற்கரை பாரில் 3 பெண்கள் ஜாலியாக பானங்களை அருந்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களில் ஒருத்தி மனித வடிவில் வந்திருக்கும் உண்மையான கடல் கன்னி.
மனித உருவில் ஒளிந்திருக்கும் அந்த கடல் கன்னியை கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். விடை நபர் 3. மணலை நன்றாக கூர்ந்து கவனித்து பாருங்கள். நபர் 1 மற்றும் நபர் 2 ஆகிய இருவரின் கால்களுக்கு கீழும் கால் தடங்கள் ஃபுட் பிரிண்ட்ஸ் தெளிவாக பதிந்துள்ளன. ஆனால் கடல் கன்னியான நபர் 3இன் கால்களுக்கு கீழே எந்த ஒரு கால் தடமும் இல்லை. விமான நிலைய கஸ்டம் சோதனையில் 4 பேர் வரிசையில் நிற்கிறார்கள். இவர்களில் ஒருவர் ஏதோ ஒன்றை சட்டவிரோதமாக கடத்திச் செல்கிறார். கூர்ந்து கவனியுங்கள். இவர்களில் உண்மையான கடத்தல்காரன் யார் என்று உங்களால் 10 வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். விடை நபர் 1. சுங்கச்சாவடி அதிகாரிக்கு அருகே வந்தவுடன் மாட்டி விடுவோமோ என்ற பயத்தில் அவருக்கு அளவுக்கு அதிகமாக வேர்த்து கொட்டுகிறது. அவரது காலடியில் இருக்கும் பழைய பெட்டியிலும் ஜாக்கெட்டின் உள்ளேயும் சட்டவிரோதமான கடத்தல் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. ராயல் எம்பயர் ஹோட்டலில் வைக்கப்பட்டிருந்த விலை மதிப்பற்ற வைரம் திடீரென திருடப்பட்டுவிட்டது. அதை திருடிய நபர் இன்னும் இந்த வரவேற்பறையில்தான் இருக்கிறார். கூர்ந்து கவனியுங்கள். இந்த 3 பேரில் வைரம் திருடிய போலி நபர் யார் என்று 10 வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். விடை நபர் பி. வரவேற்பறை சுவரில் இருக்கும் அவர் செக்யூரிட்டி டீம் போர்டை பாருங்கள். பி அணிந்திருக்கும் ஐடி கார்டில் எஸ் குமார் என்று உள்ளது. ஆனால் அந்த போர்டில் இந்த பெயர் இல்லை. இவர் ஹோட்டல் செக்யூரிட்டியே கிடையாது. செக்யூரிட்டி வேடமிட்டு வைரத்தை திருடிய போலி நபர். இவர்களில் யாருடைய வார்த்தை பொய்ன்னு பலரால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. வீட்டின் வரவேற்பறையில் இருந்த பூந்தொட்டி உடைந்து தரை முழுவதும் தண்ணீர் சிந்தி கிடக்கிறது. அங்கிருக்கும் 3 பேரில் ஒருவர் பொய் சொல்கிறார். நபர் ஏ, நான் உடைக்கவே இல்லை என்று கோபமாக கைகளை கட்டிக்கொண்டு நிற்கிறான். நபர் பி, நான் தொட்டதே இல்லை என்று பயத்துடன் கைகளை காட்டுகிறாள். நபர் சி, நான் ஹாலுக்கே வரவில்லையே என்று யோசித்தபடி நிற்கிறார். இவர்களில் யார் பொய்யான காரணத்தை சொல்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். விடை நபர் சி. ஏனெனில் நான் ஹாலுக்கே வரவில்லை என்று நபர் சி கூறுகிறார். ஆனால் சிந்திய தண்ணீரில் நடந்து வந்ததால் அவரது வலது ஷூ ஈரமாக இருக்கிறது. மேலும் தரையில் அவரது ஈரமான கால் தடங்களும் தெளிவாக பதிந்துள்ளன. உங்களால் இந்த உணவகத்தில் ஒளிந்திருக்கும் ஒற்றனை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு உணவகத்தில் 3 பேர் அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களில் ஒருவர் இரகசியங்களை சேகரிக்க வந்த ஆபத்தான ஒற்றன். கூர்ந்து கவனியுங்கள். இவர்களில் மறைந்திருக்கும் உண்மையான ஒற்றன் யார் என்று கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. விடை நபர் 3. அவரை நன்றாக கூர்ந்து கவனித்து பாருங்கள். அவருடைய கோட் பாக்கெட்டில் டாப் சீக்ரெட் என்று எழுதப்பட்ட இரகசிய ஆவணம் வெளியே தெரிவதை காணலாம். யார் தப்பிப்பார், யார் மாட்டிக்கொள்வார்? இந்த 2 பேரில் உயிருக்கு போராடுவது யார் தெரியுமா? மருத்துவமனையில் பக்கத்து கட்டிலில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஆணும் பெண்ணும் கோபத்துடன் சண்டையிட்டுக் கொண்டு உயிர்களை இழுக்கிறார்கள். கூர்ந்து கவனியுங்கள். இவர்களில் யாருடைய உயிருக்கு உண்மையான ஆபத்து உள்ளது என்று 10 வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். விடை பெண். ஏனெனில் ஆணுக்கு இடதுபுறத்தில் தனியாக ஒரு பாட்டில் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பெண்ணுக்கு செல்லும் உயிர்கள் 2ம் நடுவில் சிக்கி அவளுக்கு தவறான மருந்து செல்லக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுள்ளது.
இந்த சமையலறையில் ஒரு ஆபத்தான விஷயம் இருக்கிறது. ஒரு பிரபல உணவகத்தின் சமையலறையில் 3 சமையல்காரர்கள் சூப் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களில் ஒருவர் சூப்பில் ஆபத்தான நஞ்சை கலக்க திட்டமிடுகிறார். நபர் ஏ, கருப்பு ஆடை அணிந்து கவனமாக சூப்பை கலக்கும் நபர். நபர் பி, வெள்ளை நிற சீருடை அணிந்து அமைதியாக சூப்பை கலக்கும் பெண். நபர் சி, சிவப்பு ஆடை அணிந்து ஜாடியிலிருந்து ஏதோ ஒன்றை சூப்பில் சேர்க்கும் நபர். இவர்களில் சூப்பில் விஷம் கலக்க முயலும் நபர் யார்? உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள். விடை நபர் பி. அவரை நன்றாக கூர்ந்து பாருங்கள். அவரது பாத்திரத்திற்கு அருகிலேயே பாய்சன் என்று ஆபத்தான முத்திரையுடன் கூடிய பச்சை நிற பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. சவாலை தொடங்குவதற்கு முன் நீங்கள் எந்த ஊர் என்று கமெண்ட் செய்யுங்கள். அனைவரின் ஆதரவுக்கும் நன்றி. எனது சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறப்பு நன்றிகள். மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.